உங்கள் விஜய். அழகரு, என்னடா? இல்ல எப்பயோ போய் உனக்கு ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தாங்கல்ல, ஆமா, அதுக்கு என்ன? அது பேக்கப்பா இல்லை பெண்டிங்கா? ஏன்? இல்லை மாப்பிள்ள, உங்க மாமா மட்டும் தான் ஆண்டாளுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா என்ன? ஏன் நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டியா? உங்கள் ஊரில் எதுக்கு பேர் தான் ஐடியாவா? இல்லை மாப்பிள்ள, டேய் மூடிட்டு இரு. எங்களுக்கு தானே இருக்குது, நாங்களே சொரிஞ்சுக்கிறோம். உன் ஐடியா பண்ணி வேலையெல்லாம் உன் லவுக்கு யூஸ் பண்ண. அதான் வேணாம்னு சொல்லிட்டாலாம் மாப்பிள்ள. அப்புறம் என்ன? வேணாம் சொல்லிட்டா அவன் நான் மறண்டான்னு அர்த்தமா? நான் அவன் மனசுக்குள்ளே இருக்கேன்டா. மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? மனவரையில் இருக்கணும்னு வேண்டாமா? அந்த சான்ஸ் வேற உனக்கெல்லாம் கிடச்சிருக்கே. ஆண்டல் தான்டா. எனக்கு கருணாக்குன்னு எங்கள் அப்பா சொன்னது கரெக்டாக தான்ப்பா இருக்கு. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நடக்குது. எடுத்து பேசு மாப்பிள்ள. அவள் ஏதோ ஞாபகத்தில் மிஸ்கால் கொடுத்துருப்பா, அடித்து பேச சொல்கிற. இல்லை மாப்பிள்ள, ஒருவேளை மேக்ஸிமம் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி அடிச்சிருந்தா? இல்லை திருப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மொக்கையாக ஏதாவது ஒரு காரணத்தை நம்மளே ரெடி பண்ணிட வேண்டியதானே? என்ன பண்ணுற? ஒரு வேளை அவளுக்கு நிஜமாலுமே ஃபோனில் பேலன்ஸ் இல்லாமல் போயிருந்தா? 5 செகண்டுக்கு முன்னாடி நான் சொன்ன ஐடியாவை அவன் ஐடியா மாதிரி சொல்கிறேன். ஹலோ. இல்லை, மிஸ்கால் வந்துச்சு, அதான். சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன். ஓ, அது அழகேசன் அடிக்கிறதுக்கு மாற்றி உனக்கு அடிச்சிட்டேன். ம், ஓகே, சரி வச்சிடுறேன். சரி. என்னடா சொன்ன? அழகேசனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக அழகருக்கு ஃபோன் பண்ணிட்டாலாமா? அண்டை புழுகா இருக்கு மாப்பிள்ள. டேய், அவள் சொல்கிறா, வேற என்ன பண்ண முடியும்? அழகேசன்னு ஒரு ஃப்ரெண்டா? வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. விட்றா, மிஸ்டு கால் போகிறதெல்லாம் சகஜம்தான். யாருக்கு மாப்பிள்ள ஃபோன் போடுற? அம்பாள்னு நம்ம கூட ஒரு பொண்ணு பஸ்ஸில் வரும்ல, அதுக்கு. ஓஹோ, பார்த்து மாப்பிள்ள, அம்பாளுக்கு ஃபோன் போடுறேன்னு சொல்லி ஆண்டாளுக்கு அடிச்சிட்டு போகிற. ஹலோ. அம்பாள் இருக்காங்களா? அழகர், நான் ஆண்டாள் பேசுகிறேன். ஓ, சாரி, நான் அம்பாளுக்கு ஃபோன் பண்ணேன், தவறுதலா உனக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் வச்சிடுறேன். சரி. ஹலோ. ம், சொல்லு. இல்லை, வச்சிடுறேன்னு சொல்லியும் லைன்லேயே இருக்கே, அதான் பார்த்தேன். இல்லை, என்னன்னு தெரில, ஃபோனில் கட் பண்ணுற பட்டனு சரியாக வேலை செய்யலை. ஓ, நீ வேணா கட் பண்ண. அது இல்லை, என்னோட ஃபோன்லேயும் அதே பிரச்சனை தான். வேற வேற நம்பருக்கு மாற்றி மாற்றி போகுது, கட் ஆக மாட்டேங்குது. அழகர். என்ன? அழகர். ம், சாரி. என் அண்ணனோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னோட மனசை நான் கொண்டுட்டேன். சாரி அழகர். எனக்காக நீ உன் உயிரை கூட தூக்கி கொடுத்த. ஆனா உனக்காக நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. தப்பு பண்ணிட்டேன் அழகர், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? நானும் சேர்ந்தானே வேணாம்னு முடிவு பண்ணேன். தப்புன்னு பார்த்தா எம்மாலையும் தப்பு இருக்குதான். உனக்கு வருத்தமா இல்லையா? எவ்வளவோ விஷயம் ஆசைப்படுறோம், எல்லாமே நடக்குது. என்ன மறந்துடு அழகர், அதான் உனக்கு நல்லது. உன்னால முடியுமா? ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக அதை மறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன மறக்க மாட்டியா?
என்ன நீ சும்மா ஏதோ பேசிட்டு இருக்க? எல்லாம் யோசிச்சு தானே முடிவு பண்ணோம். திரும்ப எதுக்கு அதை பற்றி பேசிட்டு அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். நானும் அதை மறந்துடுவேன், நீயும் அதை மறந்துடு. கல்யாணம் பண்ணிட்டு என்னையே நினச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் சந்தோஷமாக இருக்கிறதா? கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிங்களை பெற்றுட்டு சந்தோஷமாக இருந்தால் தானே மாமாவுக்கும் சந்தோஷம். அதெல்லாம் சரியாடாண்டாளு. நான் ஃபோனை வச்சிடறேன். பக்கத்துல கட்டிக்க போற உட்காந்துருக்காளே, 4 வார்த்தை ஆசையா பேசுவோமான்னு தோணுதா பாரு. மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. எனக்கு பேச ஹம், ஏதாச்சும் பேசுங்களேன். ஏதாச்சும் கேளு, நான் பேசுறேன். மாமா முதல்ல என் முகத்தை பாருங்களேன், அப்புறம் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உனக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஏன் மூஞ்சியை பார்க்கணும்? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பண்றது? எங்க அப்பா தான் சொன்னது கரெக்ட் தான் போல. உங்க அப்பா அப்படி அனத்த சொல்லுச்சு. இல்ல, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் பொண்ணு முகத்தை மாப்பிள்ள பார்க்க தயங்குனா அவர் மனசுல பொண்ணு மேல அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தமா. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டேன். பொய் சொல்லாதீங்க மாமா, என் மேல உங்களுக்கு ஆசை இல்லவே இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படித்தான், உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. அன்னைக்கு இதே கோயில்ல வச்சு எம்பட்ட ஆசையா எனக்கு குங்குமம் வச்சு விட்டீங்க. இன்னைக்கு என் முகத்தை கூட பார்க்காம திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாசம் இருந்தா இப்படியா இருப்பீங்க? நீ சொல்றபடி பார்த்தா இங்க இருக்க கோயில் இருக்க ஐயருக்கு தான் உன் மேல கொள்ள பாசம் இருக்கு. அவரும் தானே நீ எப்ப வந்தாலும் உனக்கு விபூதி குங்குமம் பூவெல்லாம் கொடுக்குறாரு. என் மருத்துவம் உங்களுக்கு விளையாட்ட போச்சா? என் கூட பேசாதீங்க. இப்பதான் உன்கிட்ட ஆசையா பேசணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ மூஞ்சி திருப்பி உட்காந்து. யாரு நீங்க? அப்படியே ஆசையா பேசிட்டாலும் ஒரு போன் இல்ல, வாட்ஸ்அப்ல வைபர்ல சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு மெசேஜ் இல்ல, ஸ்கைப்ல ஒரு வீடியோ சாட்டிங் இல்ல. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாதா? ஆத்தா நீ ஆத்தா, நீ அநியாயதி படிச்ச விளையாவில் இருக்க, இங்கிலீஷ்ல பிச்சு உதறியா? சுத்தம். இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் போன்ல இருக்கிற நவீன வசதிகள் மாமா. என்ன? இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. உங்க போனை கொடுங்க. எதுக்கு? அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. இந்த போனை எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 2500 ரூபா. ஐயோ, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லையா வைபர் இல்லையான்னு கேட்டதெல்லாம் என்னோட தப்பு தான். முதல்ல இது செல்போனே இல்ல, இது வயர் இல்லாத லேண்ட்லைன் போனு. பத்திரமா இத நீங்களே வச்சுக்கோங்க. மாமா நான் உன்னை கேட்கவா? என்ன? நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? ஏய் இங்க பாரு, காதல்ன்ற வார்த்தையை கட்டல எனக்கு பிடிக்காது. ஒரு காதல்னாலதான் எங்க குடும்பமே துண்டா போச்சு, ஏற்கனவே உன்கிட்ட சொல்றீங்கல்ல. கேள்வி பாரு கேள்வி. சரி சரி கோவப்படாதீங்க. ஏய் எதுக்கு நீ பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட? இல்ல, கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இவ்ளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களே, அதான் ஏதாச்சும் லவ் ஃபெயிலியரான்னு. ஏய் என்ன பார்த்து எப்படி எப்படி அப்படி ஒரு கேள்வி கேட்ட? இல்ல தெரியாம கேட்டுடே மாமா, மன்னிச்சிடுங்க. என்ன அது என்ன என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி? அட போங்க மாமா, நீங்க என்ன கரகாட்டக்காரன் படத்துல வர கவுண்டமணி மாதிரி அதுவும் என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்ட எப்படி அந்த கேள்வி கேட்டன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க.
எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அதிகம். மாமா, ம்? உங்க அத்தை பொண்ணு ரேவதி இருக்காங்கல்ல, கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்காங்களே, ஒரு தடவை கூட அவங்கள கட்டிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அது வந்து என்ன மாமா இப்படி பதறீங்க? நீங்க பதறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல, ரேவதி என் ஃப்ரெண்டு தான், நல்ல பொண்ணு, அதான் கேட்டேன். சரி, என்ன பார்த்து நீ எப்படி அப்படி ஒரு கேள்வி கேட்ட? ஐயோ மாமா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. சரி, உனக்கு 2 குடும்ப கதையும் தெரியும்ல, ம், அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கடா. சரி சரி விடுங்க மாமா. உங்க குடும்ப கதையை ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள நடையவே சாத்திடுவாங்க. வர வர உனக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சைட்டு மணிக்கு நீ ஓட்டி தள்ளுற. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான். ம்? ம், ஏன்? ம். நீங்க ரொம்ப நல்லவரா, வல்லவரா, பாசக்காரரா, நேசக்காரரா, ஏழை பங்காளியா, அப்புறம் நட்புக்கு மரியாதை போதும் கொடுக்கிற. போதும் போதும் விட்டா வாய்க்கு வந்தாலும் சொல்லுவோம் போல இருக்கு. வாய்க்கு வந்தது இல்ல மாமா, இதெல்லாம் உங்களை பத்தி ஒருத்தங்க சொன்னது. யாரு சொன்னது? உங்க அத்தை பொண்ணு ரேவதி. ரேவதியா? ஆமா மாமா, அன்னைக்கு கோயில்ல பார்த்தப்ப அவங்க தான் உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. அன்னையில இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏய், அது ஏதாவது விளையாட்டு சொல்லியிருக்கேன். அட போங்க மாமா, நீங்க எதையுமே நம்ப மாட்டீங்க. மத்தவங்க சொல்றத விடுங்க, நான் சொல்றேன். நீங்க சொக்க தங்கம். யாரு? நானு ம், சொக்க ஆமா. தங்கம்? ஆ, ம். ஆமா மாமா. அட நீ வேற. சரி வா கிளம்புவோம். ஆ, என்ன மாமா பேசிட்டு இருக்கும் போதே பொசுக்கணும் கிளப்பி விடுறீங்க? அதான் பேச வேண்டியெல்லாம் முட்டு நேரம் பேசியாச்சுல, வேற என்னத்த பேசுறது? குங்குமம் வச்சு விடுங்க மாமா. ஏய், அதான் அன்னைக்கு வச்சு விட்டியல, அப்புறம் என்ன? அது போன மாசம், இப்ப வச்சு விடுங்க. பாரு. ஏய், நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது உன்னை தோண்டு பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்க. வச்சு விடுங்க மாமா. அதே இருக்க. அது ஐயர் வச்சு விட்டது, நீங்க உங்க கையால வச்சு விடுங்க மாமா. இப்ப சந்தோஷமா உனக்கு? ரொம்ப. பேசும் போலாமா? மாமா மாமா ஒரு நிமிஷம் மாமா. இதுக்கு மேல என்ன? உனக்கு என்ன மஞ்சள் கச்ச பூசி முடியுமா? அது இல்லைங்க மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா? என்னது செல்வியா? செல்ஃபி இல்ல மாமா, செல்ஃபி. நம்மள நாமளே போட்டோ எடுத்துக்கிறது. ஓ, இது வேறயா? மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்துக்கலாம் மாமா. சரி சரி, அது என்ன சொன்ன? செல்ஃபி. செல்வி செல்வி, அதை எடுத்துக்க. ஸ்மைல். இங்க பாருங்க மாமா. இங்கயா? ஸ்மைல். போலாமா? ஒண்ணே ஒண்ணு. எடு. இங்க பாருங்க. இது நல்லா தான் இருக்கு. செல்வியில எடுத்தாச்சுல, வா கிளம்புவோம். மாமா, இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? எல்லா போட்டோ நல்லா தான் இருக்கு. ரேவதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுவும் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 2 பேரும் சொந்தக்காரங்க தானே, பேசிக்கலாம்ல. மாமா பேசுங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்போ கல்யாணம்? ஆண்டாளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அதோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ரேவதி, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி? உங்களுக்கு என்ன ஜோரா இருக்கீங்க? அப்புறம் ரேவதி, எங்க செல்ஃபியை பாருங்களேன்.
இருக்கு. சரி உங்க கல்யாணம் எப்போ? இன்னும் தேதி வைக்கல. அடுத்த மாசம் தான் பேசுவாங்க. சரி உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. மாமா நீங்களும் கை கொடுங்க. சும்மா இரு. கொடுங்க மாமா. கொடுங்க மாமா. கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். சரிங்க ரேவதி, நீங்க சாமி கும்பிடுங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க. வாங்க மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப என்ன இருட்டு பத்தியா? ஏண்டா ஊராடா இது? ஒரு ஈ காக்கா இருக்கா பத்தியா? 7:30 மணி ஆனா எல்லாம் பாய போட்டு படுத்துறாங்க. கரண்ட் பில்ல மிச்சம் பண்றேன்னு அங்க பாரு, அந்த ஐயர் லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். சக்தி மாமட்ட சொல்லி ஒரு 4 டீப் லைட் வாங்கி போட சொல்லு. மாப்ள, மாமா கால் பண்றாரு மாப்ள. எடுக்காத. இப்போ உனக்கும் அவரை தான் கூப்பிட்டாரா மாப்ள? ஆமாம். ஏன் எடுக்கல? சும்மா தான். சும்மாவா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு போது மாப்ள. முதல்ல கால் பண்ணி பேசு. இல்லைடா வேணாம். ஏன்? இல்லைடா ஒரு மாதிரியாக இருக்கு. மாப்ள, அதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு மாமாவே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னடா? இல்லைடா கத்தி, அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் என்னால் இயல்பாக இருக்க முடியலடா. மாமா முகத்தை பார்த்தாலே ஆண்டல நானும் காதலிச்சது தான் ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் பண்ண தப்புக்காக அவர் தனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டது என் மனசை இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குடா. மாப்ள, அதுக்கு நீ எப்பவுமே அவரை பார்க்கறதில்ல பேசுறதில்லன்னு முடிவு பண்ணிட்டியா? தெரிலடா, ஆனால் பழைய மாதிரி அவரோட சந்தோஷமாக பழக முடியும்னு தோணலை. அதெல்லாம் முடியும் மாப்ள. நீ இந்த மாதிரி தேங்கி தேங்கி பேசாமல் நிற்கிறது தான் தப்பு. எப்பயும் போல தானா பேசு, எல்லாமே சரியா போயிடும். ஆண்டாள் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் மாமாவை நான் தனியாக பார்த்ததே இல்லைடா. மாமாவோட எப்பயுமே ஆண்டாலும் வரும். மாமா வண்டி சத்தம் கேட்டாலே வண்டிக்கு பின்னால் ஆண்டாள் உட்காண்டவர் தாண்டா ஞாபகத்துக்கு வருது. புரியுது மாப்ள. இதெல்லாம் உடனே மறக்கிற விஷயமா? அதெல்லாம் நாளாக நாளாக சரியா இருந்துச்சான். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. மாப்ள, கோவில்ல இருந்து போக வருது மாப்ள. அங்க பாரு, எவனோ தம் அடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய், கோயில் யாராவது தம் அடிப்பாங்க? விளக்கு தெரியாத அணைஞ்சிருக்கும். இல்லை மாப்ள, வர்ற புகையை பார்த்தா அப்படி தெரியல. வா மாப்ள, என்னன்னு போய் பார்ப்போம். தீ பிடிச்சிட போகுது. இந்த ஊருக்கார பயிலிட்டு இருந்து ஊரை காப்பாத்துறதே நம்ம வேலையை போச்சு. அப்படி மாப்ள, தம்மு தான்டா. லைட்டை போடுறாங்க. டேய், யாரா நீங்க? கோயில் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டீங்க, அறிவில்ல? அது வந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆமா, இவர் சாலமன் பாப்பையா, இவர் திண்டுக்கல் லியோனி. உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கே ராஸ்கல்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சாரிங்க, இது கோயில் எங்களுக்கு தெரியாது. கோயில் இல்லாம இது என்ன கோல்ஃப் கிரவுண்டா? போய் சொன்னா பள்ள தொட்டி கையில கொடுத்துருவேன். எந்த ஊரா நீங்க? இங்கே தாங்க, மதுரை. இங்க எதுக்குறா வந்தீங்க? அது மாப்ள, மதுரையில காத்து அதிகமா இருக்குதான். அதுல சீரட்டை பத்த வச்சுன்னு சொன்னா காத்துல அணைஞ்சிருது பாருங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்காங்க. அதான் ரசக்கல. சொல்லுங்கடா, இங்க எதுக்குறா வந்தீங்க? இல்லை,
இங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியலையே. சாரி, தெரியாம. ஏமாப்ல பெட்டி கடையில் தம் அடிப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல தம் அடிப்பாங்க, அட சுடுகாட்டுல கூட தம் அடிப்பாங்கப்பா. கோயிலுக்குள்ள விளக்க தானே பத்த வைப்பாங்க. தம்ம பத்த வச்ச ஆட்கள் இவங்க தான். இவங்க என்னடா பண்ணலாம்? ஒரு நிமிஷம் மாப்ள. பரமேஸ்வரி. ஏய் கத்தி, என்னடா ஆச்சு? ஏய், நான் தான் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஏண்டா என் கோயிலுக்குள்ள வந்தாட இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? தம்பி அழகரு, நீ என்ன பண்ணு, கோயில் மணி அடிச்சு ஊரை கூட்டு நம்ம ஊர் நாதாரி கோயிலுக்கு வந்து இந்த 3 பேர் மூஞ்சி காரித்து போட்டு அம்மன் பட கிளைமேக்ஸ் இங்க உடனடி அரங்கேறி ஆகணும்டா. மாப்பிள்ள செத்தோன்னு நினைக்கிறேன். என்னடா அங்க குசு குசு? ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான். டேய் கத்தி, நீ ஒருத்தன்டா நேரம் காலத்துல நம்ம காமெடி பண்ணிட்டு. நான் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உனக்கு பிடிக்காத? ஏய், அது என்னடா அவன் பாக்கெட் பல்கா இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க. ஏய், ஏறா வடி. எடுக்கிறியா இல்ல ஊரை கூட்டவா? மாப்பிள்ள பேசாம கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்டா. ஏய் ஏறாத. அதை இங்க கொண்டா என் பல்பி. இந்த ஊர் எல்லையில கூட நீங்க சிகரெட் அடிக்கூடாது. இனிமே உங்களை இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். போடா. பா. ஏய் கத்தி, அவள கார்ல வந்திருக்கீங்களா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா பணக்கார விட்டு பண்ணீங்கன்னு. இவங்க கெட்ட கெட்டுக்கு பாரின் சீருட்டு வேற சீருட்டு. மாப்பிள கஞ்சடா. கஞ்சா? ஆமாடா, அதான் அவனுக்கு முழிச்ச முழியா சரியில்லை. மாப்பிள கோயிலுக்குள்ள உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்காங்கடா. சே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஏடிஎம் ஃபோன் போட்டு வர சொல்லி புடிச்சு கொடுத்துக்கலாமாடா. டேய் போயிட்டானுங்கடா. அவங்க யார் வீட்டுக்கு வந்தான்னு கேட்காம விட்டோம்டா. விடு மாப்பிள, கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவாங்க. எப்படியோ அவங்க எல்லாம் 2 பாக்கெட் ஃபாரின் சீருட்டு மிச்சம். இதை பார்த்தா ஒபாமா அடிக்கிற சீருட்டு மாதிரி இருக்கு. இல்லப்பா, காமெடி நினைச்சு சொல்லிட்டேன். பாப்பா வெளியே போய் பார்த்து வைப்போம்.